ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பீக்கங்காய் துவையல் தாங்க பார்க்க போகிறோம். பீக்கங்காய் வந்து தோல் உரிச்சு வச்சுருக்கேன். அதுக்கு என்ன தேவைன்னா காஞ்ச மிளகா, மிளகு கொஞ்சம் காரத்துக்கு, ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், தேங்காய், புளி, பூண்டு, உப்பு, அவ்வளோதாங்க. இதெல்லாம் போட்டு வெறும் சட்டியில் போட்டு நம்ம வதக்கிக்க போகிறோம். இதை வந்து எல்லாத்தையும் வெறும் சட்டியில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். இந்த கொஞ்சம் பச்சை இந்த கொஞ்சம் ஈரம்லாம் வந்து கம்மியாக போகணும். இதை அடுப்பில் வச்சாச்சு. என்ன பண்ணணும், கொஞ்சம் பச்சை எல்லாம் போகிறதுக்காண்டி, தண்ணியெல்லாம் வற்றுறதுக்காண்டி என்ன பண்ணுறோம், கொஞ்சம் வெறும் சட்டிலே போட்டு வதக்குவோம். இந்த பாருங்கள் வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் விடணும். இப்போ வந்து நல்லா இது வதங்கணும், இல்லாட்டி ஒரு மாதிரி சொரன்னு இருக்கும். அதனால் இது நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு வதக்கிக்குவோம். பாருங்க, தோல் நல்லா வதக்கட்டும். இதாக நல்லா வதங்கிடுச்சுங்க. இதை நம்ம அரைச்சிக்க வேண்டியதான், அவ்வளோதான். பாருங்கள், இது மாதிரி தோல் எல்லாமே வதங்கிடணும். இந்த நேரத்தில் நம்ம வந்து அவ்வளோதான். இது ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்துக்கிட்டு இதை நம்ம அரைக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பீக்கங்காய் துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.